بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله: الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أردنا أمرا أراد الله أمرا الخير فيما أراد الله، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கணேசத்துக்குரிய மூமின்களே, இன்று நம்மில் அதிகமானோர் நமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருப்போம். எஞ்சியுள்ளோர் தொழுகைக்கு சென்று நிறைவேற்றுவோம். மொத்தத்தில் அனைவரும் நமது கடமையை செய்துவிட வேண்டும் என்ற வார்த்தைகளோடு எனது வார்த்தையை தொடங்குகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான்: யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே, தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறாய், வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறாய், وتعز من تشاء, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், وتذل من تشاء, நீ நாடியவர்களுக்கு இழிவை தருகிறாய், بيدك الخير, அனைத்து நன்மையும் உன்னுடைய உண்டு, இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ பேராற்றல் மிக்கவன் என்று யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹ் சொன்னார். இதனுடைய பொருள், உலகத்தின் புற காரணங்கள் ஆயிரம் இருந்தாலும் முடிவு அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். நாம் நமது கடமைகளை செய்வதும் இறைவனின் நாட்டத்தை ஏற்றுக்கொள்வதும் பொருந்திக் கொள்வதும் அது அவசியம் என்பதை தான் இந்த வசனங்கள் வலியுறுத்துகின்றன. அதே போன்றுதான் நமது கடமையைத்தான் நாம் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவோ அவர்கள் தான் பொறுப்பாளர்களாக வருவார்கள். இது இறைவனின் நாட்டம். ஒவ்வொன்றிலும் அப்படித்தான். நம்முடைய கடமை மருத்துவத்தில் செல்ல வேண்டும். நோயை ஷிஃபா கொடுப்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. பசிக்கிறது, உணவருந்த வேண்டும். பசியை தீர்ப்பது அல்லாஹ்வின் கருத்தில் இருக்கிறது. தானிக்கிறது, தண்ணீர் அருந்த வேண்டும், நம் கடமை. ஆனால் தானத்தை நீக்குவது அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறது. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கைத்தடியை கொண்டு கடலில் அடைத்தார்கள், வழி விதைத்தது எல்லோருக்கும் தெரியும். கைத்தடியில் அடிப்பதால் கடல் ஒருபோதும் வழிவிடார். அப்படியானால் எப்படி கிடைத்தது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலுக்கு அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்திருந்தான். அன் அத்இ மூஸா, நீ என்னுடைய நபி மூஸாவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தார். அவர் சொல்வதை கேட்க வேண்டும். அவர் சொல்வதை கேட்க வேண்டுமானால் எப்பொழுது கேட்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்ற ஒரு வினா இருக்கும். அதற்கு அடையாளமாக அல்லாஹ் வைத்திருந்தால் அவர் தண்ணீர் உன் மீது அழிப்பார், அப்பொழுது நீ வழிபடுவது. அதுதான் அடையாளம். எப்பொழுது அந்த பேச்சை கேட்பது, அதனுடைய அடையாளம் சமிக்கை
உன் மீது அவர்களது கைத்தறியின் அழிவிலும் அப்பொழுது அவர்களுக்கு வழிவிட்டு விடு என்று சொல்லப்படும். வழிவிடுவது என்பது அல்லாஹின் கையில் இருக்கிறது. அது முழுக்க முழுக்க அல்லாஹை சார்ந்தது. எப்படி அதன் அடையாளமாக அல்லாஹ் நீங்கள் கைத்தறியை கொண்டு அடையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ, அது கூட குர்ஆன் ஷரீஃபில் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற விதத்தில் அல்லாஹ் கொடுத்த ஆணை அது என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் நாம் பொதுவாக நம் கடமையை செய்கின்றோம். இறைவனின் விருப்பம் என்னவோ அதுவே நடக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களை நாம் கவனம் கொண்டு பார்த்தால் எண்ணற்ற வரலாறுகளும் பழைய வரலாறுகளும் சரி, சமீபகால சமகால வரலாறுகளும் சரி, அல்லாஹ் தான் மாலிக்குல் முல்க், அவன் விரும்புவர்களுக்குத்தான் அதிகாரத்தை வழங்குகிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். கண்ணான் தேசத்தில் பிறந்து சகோதரர்களால் கிணற்றில் வீசப்பட்ட சிறுவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கோ இருக்கக்கூடிய ஈஜிப்தின் அரியணையை அலங்கரித்தார்கள் என்பது வரலாறு. கண்ணானில் பிறந்தவர்கள், தனது சகோதரர்களால் கிணற்றில் வீசப்பட்டவர்கள், என்றோ பாலினத்தில் போடப்பட்டவர்கள், இறந்துவிட்டார்கள் என்று கருதப்பட்டவர்கள். ஆனால் ஒரு நேரத்தில் அவர்கள் ஈஜிப்துடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கின்றார்கள். யாரெல்லாம் வீசினார்களோ, கிணற்றில் போட்டார்களோ, அவர்களே கூட அவ்வளவு பல தூரம் மைல்களை கடந்து வந்து இவரிடத்தில் உதவி பெறக்கூடிய நிலை ஏற்பட்டார். அல்லாஹ் ஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை ரப்பு வழங்கினார். وَكَذَلِكَ مَكَّنَّا لِيُوسُفَ فِي الْأَرْضِ يَتَبَوَّأُ مِنْهَا حَيْثُ يَشَاءُ نُصِيبُ بِرَحْمَتِنَا مَن نَّشَاءُ وَلَا نُضِيعُ أَجْرَ الْمُحْسِنِينَ. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பூமியில் நாம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இந்த பூமியில் முக்கிய இடம் அளித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் சொல்றான். ஜாலூத்துடைய படையில் ஒரு மிக சாதாரணமான அம்பு எய்யும் வீரராக இருந்த ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நேரத்தில் இஸ்ரவேலர்களின் அரசர்களாக ஆக்கினார். குர்ஆன் சொல்லும், வகதல தாவூத் ஜாலூத், அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத்தை வென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வஆதாஹுல் முல்க வல் ஹிக்மா, ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தான், ஞானத்தையும் கொடுத்தான். வஅல்லமஹு மிம்மா யஷா, நான் தான் நாடிய பல விஷயங்களை அவர்களுக்கு கற்றும் கொடுத்தான். அதுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், சவுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஒரு வசனத்தில் சொல்வான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான் இல்மா, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் கல்வி ஞானத்தை வழங்கினோம். வஹாலா, அந்த இருவரும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين, பல மக்களை விட எங்களை மேன்மைப்படுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். சுலைமான் தாவூத், அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாரிசான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அல்லாஹ் சொன்னார், வகால யா அய்யுஹன் நாஸ் உல்லிம்னா மன்திக த்வைர், வந்தவங்க சொன்னாங்க, மக்களே, எங்களுக்கு அல்லாஹ் பறவைகளின் பேச்சு ஞானத்தையும் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறான் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக எல்லாம் குர்ஆன் கூறும். இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை வென்றார்கள், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் கொடுத்தேன், இன்னும் தான் நாடிய பல விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என சொல்கிறார். இதே சத்திய கோட்பாட்டை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையையும் நிறைவேற்றினார். நமக்கெல்லாம் வரலாறு நன்றாக தெரியும். 40 வயது வரை மக்காவில் இருந்தவர்கள் 40ஆம் வயதில் நபித்துவத்தை வெளிப்படுத்துமாறு அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கின்றான். அதற்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திசை மாறுகிறது. அவர்களை ஆகோ ஓகோ என்று புகழ்ந்தவர்கள் எல்லாம் இடித்துரைக்க ஆரம்பித்தார்கள், வசைபாடினார்கள், துன்புறுத்தினார்கள், தொல்லைகள் கொடுத்தார்கள். விரல் விட்டு எண்ணப்படுகின்ற மக்களே அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கும் சொல்ல முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் அந்த மக்கள் கொடுத்தார்கள். அதில் பெரும்பகுதி மக்களுக்கு ஈமான் ஏற்றுக்கொண்ட அந்த மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் விரும்பின அபிசீனியாவான இன்றைய எத்தியோப்பியாவிற்கு செல்லுங்கள், அங்கு நல்ல மன்னர் ஒருவர் இருக்கிறார், அந்த இடத்தை நீங்கள் அடைக்கலம் தேடிக் கொள்ளுங்கள் என சொல்ல முதல் ஹிஜ்ரத் பயணமாக 80 சில்லறை நபர்கள் அபிசீனியாவிற்கு போனார்கள் என்பது வரலாறு. அதற்கடுத்து காலங்கள் கடக்கிறது. எஞ்சி இருப்பவர்களும் மக்காவில் இருக்க முடியாத நிலை.
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பொருத்தமான இடத்தை ரப்பு தேர்வு செய்தான். மதீனா நகர். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றார்கள். மதீனாவிற்கு செல்கின்ற பொழுது இங்கு வசிக்க முடியாத நிலையில்தான் மதீனாவிற்கு சென்றார்கள். ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்துல மதீனாவிலிருந்து திரும்பி வந்துட்டு மக்காவுக்கு வந்தாச்சு, மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுக்கு போகின்ற பொழுது, மக்காவை விட்டு புறப்படுகின்ற பொழுதுன்னு சொன்னார்கள், இன்னைக்கு அஹப்ப அர்து இல்லாஹில்லை, மக்கா இந்த பூமியில் நீதான் எனக்கு மிக பிடித்தமான இடம். காபாவை பார்த்து சொல்கிறார்கள், நீதான் எனக்கு மிக பிரியமான இடம். லவ்லா அன்ன கௌமி அக்ரஜூனி மின்கி, இந்த சமூகம் என்னை வெளியேற்றவில்லையானால் மா சக்கந்து கையிறக்கி, நான் உன் அல்லாது வேறு எந்த இடத்திலும் தங்கியிருக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வசிக்க முடியாத நிலை, வாழ முடியாத நிலை. மதீனாவிற்கு போனார்கள். ஆனால் காலங்களும் காட்சிகளும் மாறுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மீண்டும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வருகிறார்கள். ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர்களாக வந்தார்கள் என்பது வரலாறு. மதீனாவுக்கு அவர்கள் சென்ற உடனேயே மதீனாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மிகச்சிறந்த மரியாதையை கொடுத்தான். ஒரு அரசை கட்டமைக்கின்றார்கள். ஹிஜ்ரி 8இல் மக்காவும் தங்களுடைய கருத்திற்குள் வருகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியின் மிகப்பெரிய தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்கிறார்கள். எந்த விதமான அரசியல் என்ற வார்த்தை, அதிகாரம் என்ற வார்த்தை எல்லாம் பிரயோகம் செய்யாமலேயே மிகச்சிறந்த அரசியல் அமைப்பை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்தாபித்து காண்பித்தார்கள். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் விருப்பம் ஒன்றை மட்டுமே அதற்கு காரணமாக சொல்ல முடியும். வேறு புற காரணங்கள் என்ன? அல்லாஹ்வின் விருப்பம், அல்லாஹ்வின் நாட்டம். ஒட்டக மேய்க்கை கூட தகுதியற்றவர் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை கத்தாப் அவர்களால் திட்டப்பட்ட உமர் நாயகம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திற்கு பின் அபூபக்கர் நாயகத்தின் 2 சில ஆண்டுகளுக்கு பின் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி பொறுப்பை நடத்தினார்கள். 2,70,000 சதுர கிலோமீட்டர்கள் வரை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வைத்திருந்தார்கள். ஆனால் தன் தந்தையினால் திட்டப்பட்ட வார்த்தை, நீ ஆடு மேய்க்க கூட லாய்க்கில்லாதவன் என்று சொல்லப்பட்டார். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இப்படி நான் சொல்லப்பட்டவன், அல்லாஹ் எனக்கு இப்பொழுது இதை தந்திருக்கிறான் என்று ஒரு கட்டத்தில் சொன்னார்கள். ஹஜ்ரத் அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படியானால் அனைத்தும் அவன் கைவசமே இருக்கிறது. வியாபாரியாக இருந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அரசராக மாறுகிறார்கள். தொழிலாளியாக இருந்த அலி நாயகம் அரசராக, அதிபராக மாறுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே ஒரு ஏழ்மை நிலையிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாறு சொல்லும், அவர்களிடத்தில் ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதியான பொருள் ஒரு கட்டத்திலும் அவர்கள் வாழ்நாளில் இருந்ததில்லை. ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியான பொருள் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு கட்டத்திலும் இருந்ததில்லை. அந்த அளவிற்கு வறுமை நிலை, ஏழ்மையில் வாழ்ந்தவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த மக்களின் அதிபராக, ஆட்சியாளர்களாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் தனிச்சிறப்பு பெற்ற ஆட்சியாளர், 5ஆம் ஹலீஃபா என்று கூறப்படுகின்ற 2ஆம் உமர் என்று போற்றப்பட்ட உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும். 2 ஆட்சியாளர்கள் தான் ஆட்சியில் இருந்தார்கள். அநேகமாக 49 51 வயது அவ்வளவுதான் வஃபாத் ஆயிட்டாங்க. அவருடைய 2 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டது. ஜகாத்து பெறுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை என்கின்ற அளவிற்கு சூழல் உருவாக்கினார் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ். அவர்களுக்கே தெரியாது இந்த அதிகாரம் தங்களுக்கு வரும் என்று அவர்கள் நினைத்து கூட பார்த்தது இல்லை. ஒரு தடவை சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ், அங்கே பிரபலமான ஜாமியா மஸ்ஜித், நூற்றுக்கணக்கான கிளாஸ்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமாண்டமிக்க மஸ்ஜித், அதுல ஜும்மா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் 10-11 அங்கே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். ஜும்மா தொழுகை முடிந்ததற்கு பின்பு மன்னர் சுலைமான் பின் அப்துல் மலிக்கின் வசியத் ஒன்று படிக்கப்பட்டார். சுலைமான் பின் அப்துல் மலிக் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆட்சியாளர். அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு வசியத், மரண சாசனம், எனக்கு பின்பு என்ன என்ற ஒரு நிலை அங்கே அறிவிக்கப்படுகிறது. அப்படி படிக்கப்படுகின்ற பொழுது அந்த அறிவிப்பில் வந்தது என்னவென்று சொன்னால், ஆட்சிக்குரியவராக
சுலைமானுடைய மகனார் வலீது கருதப்பட்டிருந்த நிலையில் அடுத்த ஆட்சியாளராக இவர்தான் வருவார் என்று கருதப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு பதிலாக அந்த சுலைமான் என்ற அப்துல் மலிக்கின் மச்சான் உறவுமுறையை சார்ந்த உமர் அப்துல் அசீஸ் ரஹமுல்லாவுடைய பெயர் அறிவிக்கப்பட்டது. மக்கள் மட்டுமல்ல, உமர் அப்துல் அசீஸ் ரஹமுல்லா அவர்களே அதிர்ச்சியின் எல்லைக்கு சென்றார்கள். அவர்கள் துடித்து போய்விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனக்கு இது அவசியம் இல்லையே, எனக்கு என்னுடைய கூடாரமும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு வாகனமும் போதுமே, இதுவெல்லாம் நமக்கு முடியாது என்று ஹஸரத் உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் மன்னர் சுலைமான் அப்துல் மலிக் அவர்கள் நோயுற்றிருந்த காரணத்தினால் அதை அவர்கள் மறுக்க முடியாத நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய வஃபாத் மன்னரின் வஃபாத்திற்கு பின்பு, மறைவிற்கு பின்பு ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அடுத்து அதே போன்று ஜும்மாவில் எல்லா மக்களும் ஒன்று திரண்டிருந்த நிலையில் தொழுகைக்கு பின்பு இப்படி அறிவித்தார்கள்: என்னுடைய விருப்பம் இல்லாமலும் என்னிடத்தில் ஆலோசனை கணக்காமலும் எனக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. மக்களே, நீங்கள் வேறு யாரையும் ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், என்னை விட்டுவிடுங்கள் என்று பொது அறிவிப்பு செய்கிறார்கள். ஆனால் வரலாறு சொல்லுகிறது, மக்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் தான் எங்களின் அடுத்த ஹலீஃபா, நீங்கள் தான் எங்களை ஆள வேண்டும், நீங்கள் தான் எங்களின் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்று ஒருமித்த குரலில் கூறுகிறார்கள். இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது, இப்படித்தான் இஸ்லாமின் 5ஆம் ஹலீஃபா என்று கூறப்படுகின்ற உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அதிகாரத்தை பெற்றார்கள் என்று சொல்ல வருகிறது. சகோதரர்கள், இதை அனைத்து நான் எதற்கு சொல்கிறேன்? அவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் கைவசத்தில் உள்ளது. ரப்பு யாருக்கு எதை தர நாடுகின்றானோ அதை தருவார், அது ரப்புடைய விருப்பம். இது ஏதோ பழைய காலத்தில் ஒரு நீண்ட காலத்திற்கு முந்தைய வரலாறுகள் மட்டும்தான் என்று நாம் இவைகளை கருதி கொள்ள முடியாது. ஆப்கானிஸ்தானில் ஏறக்குறைய 14 ஆண்டுகள் 2001 இருந்து 14 ஆண்டுகள் ஹமீது கர்சாய் ஆப்கானிஸ்தான் அதிபராக இருந்தார். அவரை தொடர்ந்து அஷ்ரப் கனி 7 ஆண்டுகள் இருந்தார். அவர்கள் எல்லாம் அதற்கு முன்பு வரை யாருன்றே தெரியாது, ஏதோ ஒரு சூழல் அவர்கள் அதிபர்களாக ஆனார்கள், நியமிக்கப்பட்டார்கள். இந்தியாவின் பிரதமராக இருந்த ஒரு மிகச்சிறந்த அறிவாளி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட டாக்டர் மன்மோகன் சிங் அவர் கூட எத்தகைய அரசியல் தொடர்பும் இல்லாதவர், ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிட்டு வெல்லாதவர், ஜெயிக்காதவர். ஒரே ஒரு தடவை 1999 போட்டியிட்டு அதிலும் கூட டெல்லியில் தோற்றார் என்பதுதான் வரலாறு. நான் நிதியமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பேங்குடைய ஆர்பிஐடைய கவர்னராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தார். நிதியமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வந்தார் என்பதெல்லாம் பெரும்பாலும் எல்லோருக்கும் படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். நிதியமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு வரை மாருதி 800 தவிர அவரிடத்தில் எந்த வாகனமும் இல்லை என்பதும், அதை மட்டுமே அவர் தானே ஓட்டிக் கொண்டிருந்தார் என்பதும் வரலாறு இப்பொழுதும் சமகால வரலாறாக நாம் பார்க்க முடிகிறது. சகோதரர் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்க சிறையில் இருக்கிறார். அதற்கு பின்பு விடுவிக்கப்படுகிறார். அதன் பின் அந்த நாட்டின் அதிபராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாம் உதாரணத்திற்காக புரிவதற்காக சமகால நிகழ்வுகளையும் இஷாரா செய்கிறேன். 1996 இருந்து 2004 வரை சிறையில் இருந்த பேனசீர் புட்டோவினுடைய கணவர் 2008 அந்த நாட்டின் அதிபராக மாறுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா யாருக்கு எதை எப்பொழுது தர நாடுகிறானோ அது ரப்பின் கைவசம் இருக்கிறது, அவர்களுக்கு தருவான் என்பதற்கு ஆதாரம். அதே போன்று சிலரிடமிருந்து அல்லாஹ் எடுத்துக் கொண்டிருக்கிறான், அதுவும் அவனுடைய விருப்பம் சார்ந்தது. 2ஆம் உலக யுத்தத்தின் போது இங்கிலாந்திற்கு மிகச்சிறந்த வெற்றியை தேடி தந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். உலக யுத்தத்தை தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் அவர் தோற்று போனார். உலக தலைவர்கள் எல்லாம் அந்த தோல்வி ஆச்சரியப்படத்தக்க வைத்தது. அதேபோல ஈஜிப்தில் பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஹ்வானுல் முஸ்லிமீன் அமைப்பு அங்கு தொடர்ந்து ஆட்சி செய்ய இயலவில்லை. இப்படி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே காரண காரியங்கள் 1000 இருந்தாலும் முடிவு செய்பவன் அல்லாஹ் மட்டுமே. அல்லாஹின் ஆட்டத்தை மக்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தருகின்ற விஷயம். மொத்தத்தில் ஒவ்வொருவரும் ரப்பிடத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நாம் கேட்க முடியும், கேட்க வேண்டும். ஆனால் நம்முடைய புற காரணமான ஜனநாயக கடமையை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதுவும் அது யாருக்கு என்ன என்பது அவர்களுடைய விருப்பம் சார்ந்தது. ஜனநாயக கடமை நம்முடைய இந்திய திருநாடு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் இந்த
தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக செலவு செய்கிறது. லட்சக்கணக்கான ஊழியர்கள் அதில் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அறிவிப்புகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். 100% வாக்களியுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. இவ்வளவு செலவு செய்யப்படுவது அனைத்தும் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடனை நிறைவேற்றும் என்பதற்காகத்தான். நாம் நிறைவேற்றினாலும் நிறைவேற்றாவிட்டாலும் இவ்வளவு செலவு செய்யப்படுகிறது என்பது தெரிய வேண்டும். நம்ம வீட்டுல 10 பேர் இருக்கோம், 10 பேருக்கு சமைக்கப்பட்டு விட்டது. 3 பேர் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டு எனக்கு வேணும்னு சொன்னா அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகிவிடுகிறது என்று எப்படி நாம் கவலைப்படுவோமோ, அந்த உணவை கெட்டு விடுகிறது வேஸ்டா போச்சுன்னு எப்படி வருத்தப்படுவோமோ, அது அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சில உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்கிறது. ட்ரெயின் குறைந்தபட்ச ஊழியர் இருப்பார். அந்த ட்ரெயின் ஃபுல்லா போனாலும் டிரைவர் 2 பேர் இருப்பாங்க, டிடிசி எல்லாருமே இருப்பாங்க. அந்த ட்ரெயின்ல கம்மியா இருந்தாலும் அவ்வளவு பேர் இருப்பாங்க. செலவுகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அது பாதி பேர் இருந்தாலும் சரி, முக்கால்வாசி பேர் நிறைந்திருந்தாலும் சரி, முழுமையாக இருந்தாலும் சரி. இதை போன்றுதான் நம் எல்லோருக்குமாகத்தான் அவ்வளவு பெரிய செலவு அரசின் சார்பில் செய்யப்படுகிறது. அதன் காரணம் நம்முடைய ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டுமே அர்த்தம். நிறைவேற்றியிருப்போம், நிறைவேற்றாதவர்கள் நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவு மட்டுமே. மொத்தத்தில் அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கடல் பிளந்ததற்கு பின்பு ஒரு துஆவை முன்வைத்தார்கள். அந்த துஆவை மட்டுமே நாம் கேட்டுக்கொள்வோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஷ்தகா வ இலைக்கல் முஸ்தகாஸ் வ அன்தல் முஸ்தஆன் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அதீம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ், புகழனைத்தும் உனக்கு மட்டுமே சொல்லும். வ இலைக்கல் முஷ்தகா, புகழனைத்தும் உனக்குத்தான் சொல்லும். வ இலைக்கல் முஷ்தகா, எந்த கோரிக்கையாக இருந்தாலும் உன்னிடம் மட்டுமே வைக்க முடியும். பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போ நல்ல வார்த்தை, பிரச்சனைகள் அனைத்தையும் உன்னிடமே வைக்க முடியும், வேற யார்த்தையும் சொல்ல முடியாது. வைலைக்கல் முஸ்தகா, நீதான் சிகாயத்தை செய்யப்படுவதற்கு தகுதியானது. எதுவாக இருந்தாலும் உன்னிடத்தில் தான் சொல்ல முடியும். ஒரு இலைக்கல் முஸ்தகா, அவையும் தேர்வதாக இருந்தாலும் பாதுகாப்பு தேர்வதாக இருந்தாலும் உன்னிடத்தில் தான் தேவைப்படும். அந்த முஸ்தா, எத்தகைய உதவி வேண்டுமானாலும் உன்னிடத்தில் தான் கேட்கப்படும். எந்த ஒரு நன்மையை செய்ய வேண்டுமானாலும் சரி உன்னுடைய உதவி இல்லாமல் முடியாது. எந்த ஒரு தீமையை செய்யாமல் இருக்க வேண்டுமானாலும் சரி, யா அல்லாஹ், உன்னுடைய உதவி இல்லாமல் முடியாது. இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், கண்ணியமும் மகத்துவம் நிறைந்த உன் உதவி இல்லாமல் எந்த ஒரு நன்மையை செய்ய மாற்றம் இல்லை, எந்த ஒரு தீமையை செய்யவும் தீமையிலிருந்து விளைவிக்கவும் யாராலும் இல்லையா. அதனாலதான் பாங்கு சொல்லப்படுகின்ற பொழுது பாங்குக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லப்படும். பாங்கு சொல்ற நேரத்துல பாங்குக்கு பதில் சொல்லி அல்லாஹ் தாமா என்ற துவாவை செய்து விட்டால் சொல்லதான் சொல்லுவாங்க, என் ஷஃபாஅத் அவருக்கு கண்டிப்பாக உண்டுன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் சாதாரணமா நினைக்கிறோம். சில பெரியார்கள் இதற்காக கொஞ்சம் வீடு தூரத்துல இருந்தா பாங்குடைய சத்தத்தை கேட்பதற்காக பாங்கு சொல்லப்பட்ட இடத்திற்கு அருகில் வருவார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஃபضல் மைக்கில சொல்றோம், அல்லாஹ் அதை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய காதுகளில் விழுகிறது, நம்ம அப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம், பதில் சொல்ல வேண்டும். பாங்கிற்கு எப்படி பதில் சொல்றோம்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் மதின் சொன்னாங்க, திரும்ப அப்படியே சொல்லுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதை அப்படியே திரும்ப சொல்லுவோம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை அப்படியே திரும்ப சொல்லிவிட்டு நாம் ஸல்லல்லாஹு திருப்பெயர் கேட்டதால் தரூத் ஷரீஃப் ஸலவாத் ஓத வேண்டும். அதற்கடுத்து லாஹவுல, அதற்கடுத்து ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று முஅஜ்ஜின் அவர்கள் கூறுகின்ற பொழுது அதை அப்படியே சொல்லக்கூடாது, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ்னு சொல்லணும். அதுக்காக இதை சொல்லணும். எந்த நேரத்துல ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் கூறுகின்ற பொழுது நம்மளும் திருப்பி ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்ங்கிறது திருப்பி சொல்லலாம், அல்லாஹ் மிகப்பெரியவன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என சாட்சி சொல்கிறேன், அப்படியே சொல்லலாம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என சாட்சி சொல்கிறேன், அதையெல்லாம் அப்படியே திரும்ப சொல்லலாம். ஆனால் ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்கின்ற பொழுது என்ன பொருள்? தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது நாமும் அப்படி திருப்பி சொன்னால் அது விளையாட்டாக இருக்கும். மதன் சொல்லாம கூப்பிடுறாங்க, ஹய்யா அலல் ஸலாஹ், தொழுகைக்கு வாருங்கள், நம்மளும் அங்கே உட்கார்ந்துட்டு ஹய்யா அலல் ஸலாஹ் சொன்னா மீனிங்லெஸ் ஆயிடும். அதனால மார்க்கம் கற்றுத் தருகிறது, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ்னு சொல்லுங்க. இப்ப பாங்கு என் காதல் விழுந்துருச்சு, நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அமலை செய்வதாக இருந்தாலும் சரி, என் ரப்புடைய உதவி வேணும்,
தொழுகையை விட்டு நான் தவறு இருக்கலாம், அந்த தவறிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். இது எங்கோ சில கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருப்பவர் மட்டுமல்ல, முன்சப்பில் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார், வாங்குக்கு முன்பே வந்து விட்டார், முதல் சப்பில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அல்லது இமாம் சல்லாவுல உட்கார்ந்து இருக்கிறோம், இனிமேல் வாங்கு சொல்லப்படுகிறது, அப்போது அந்த வார்த்தையை தான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா ஒரு போன் கால் போதும் நம்முடைய ஜனாதே கிடைக்காம போறது. முன்சப்பில் தான் உட்கார்ந்து இருப்போம், இகாம சொல்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும், ஒரு போன் கால் வரும், அடிச்சுட்டு ஓடுறது மாதிரி இருக்கும். அப்ப என்ன இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அத்தகைய வார்த்தை தான் ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. அல்லாஹ் மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மீள வேண்டும். அவன்தான் நமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்பவன், அவன்தான் உதவி செய்வதற்கு தகுதியானவன். அவனுடைய உதவி இல்லாமல் ஒரு நன்மையும் செய்ய முடியாது, ஒரு பாவத்திலிருந்து விலக முடியாது என்ற அற்புதமான துஆவை ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்பதை வரலாறு குறிப்பிடுகிறார். அதுல அந்த பாங்கு விஷயம் சொல்ல வந்தேன். பாங்கு முடிந்ததற்கு பின்பு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலா வபஅத்ஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅதா என்ற குறைந்தபட்ச துஆவை ஒருவர் ஓதினார். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, இந்த அழைப்பிற்கு சொந்தக்காரனான ரப்பே, வஸ்ஸலாத்தில் காயிமா, இதன் பின்பு நிறைவேற்றப்படுகின்ற தொழுகைக்கு உரியவனே, ஆதி சய்யிதனா முஹம்மதின் அல் வஸீலா, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸீலாவை கொடு, வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதா, அவர்களை மகாமே மஹமூத் என்று சொல்லப்படுகின்ற மிக புகழக்கூடிய இடத்தில் நீ எழுப்பு, அதை நீ வாக்களித்திருக்கிறாய் அல்லவா, அந்த இடத்தில் அவர்களை நீ எழுப்பு என்று ஒருவர் துஆ செய்தால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு கண்டிப்பாக உண்டு என சொல்கிறார்கள். முன்னின்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான வழிகாட்டுதல் ஒவ்வொன்றும் நம்முடைய இன்மையும் கண்ணியப்படுத்தும், நம்முடைய மறுமையை கண்ணியப்படுத்தும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவனே ஆட்சியாளன், அவனே பொறுப்பாளன், அனைத்து வஸ்துக்களின் மீது பேராற்றல் மிக்கவன் அவன்தான். அவன் என்ன நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். நாம் அவனிடத்தில் நல்லவைகளை கேட்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கயிறெல்லாம் கேட்டார்களோ அத்தனை கயிறை கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீங்கிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ் தான் அவன் என்ன செய்ய நாடுகின்றானோ அதை செய்யும் பேராற்றல் மிக்கவன், அவன் எதையும் செய்யும் ஆற்றல் மிக்கவன் என்பதை உணர்கின்ற அதே நேரத்தில் அவனுடைய முடிவை பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த வழிமையும் அந்த எண்ணமும் மூமின்களுக்கு இருக்க வேண்டும். நாம் நமது கடமையை மட்டுமே செய்ய வேண்டும், இறைவனின் நாட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அத்தகைய உயர்ந்த மனப்பக்குவத்தை நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவாராக. வாஹ்மத் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.